எடுத்துக்கலாம். இந்த பக்கத்தில் ஒரு ஒயர் எடுத்து இப்படி வச்சுட்டு அடுத்த ஒயரை அதுக்கு மேலே அப்படி வச்சுக்கோங்க. வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த மீதி ஒயரையும் அப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இல்லைனா ஒரு பக்கம் அதிகமாக அப்படி ஒயர் வந்துடும். இப்போது ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழே அந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒயர் வந்து பாருங்கள், அந்த ஒயர் மேலே இருந்ததுனால அடிப்பக்கமாக கொடுத்து எடுத்தேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஒயர் மேலே இருக்குது. அப்போது இந்த பக்கம் அடிப்பக்கத்துலேருந்து அடுத்த ஒயரை கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பக்கத்தில் பாருங்கள், இந்த ஒயர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அது அடியில் இருக்கிறதுனால இப்போ மேலே, அதுக்கும் அடுத்த முன்னாடி இருக்கிற ஒயருக்கும் கீழே, அந்த மாதிரி ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழே அப்படி இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மேலே கீழே மேலே அப்படி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், அடியில் மேலே திரும்பவும் அடியில் அந்த மாதிரி வரணும். இப்படி வச்சு ஒரு ஒரு ஒயராக இந்த கையிலேருந்து ஒரு ஒயர் கொண்டு வந்தால் இப்போ அடுத்து அந்த சைட்லேருந்து ஒரு ஒயர், அது அடியில் மேலே அடியில் மேலே அப்படி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இந்த சைடும்